எப்படியெல்லாம் அந்த அந்த நட்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அன்பினுடைய எல்லை எப்படிப்பட்ட அன்பாக அது விளங்கி இருக்கிறது. நீங்க சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புலவனுடைய ஆச்சரியமும் அப்படி ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி. ஐயா, கபிலர் பாரியினுடைய மகளிரை திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறார். அவங்க ரெண்டு பேரும் என்ன உறவு? என்ன உறவு? புலனழுக்கற்ற அந்த நாளன் கபிலர். பாரிய 3 அரசர்களும் சேர சோழ பாண்டியர்களும் எதிரியா கருதுறாங்க. இவன் புகழ் அவங்களுக்கு பிடிக்கல, இவங்க புகழ் அவங்களுக்கு பிடிக்கல. இவன் எப்படியாவது வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. படையெடுத்து வர்றாங்க. கபிலர் போட்டு சொல்றாரு, இதெல்லாம் பாடுறா, அவனை அடையணும்னு சொன்னா சண்டகண்டெல்லாம் போட்டு ஜெயிக்க முடியாதுன்னா வேணா ஒண்ணு பண்ணு, பாணர் விரலியர் போல் ஆடி பாடிக்கிட்டு போய் கேளு, குத்துருவாங்க. இந்த மலையை வேணா கேளு, குத்துருவாங்க. எப்படியும் அவங்க மடக்கிட்டாங்க. பாரிய கொண்டு முடிச்சாச்சு. பாரியினுடைய பெண்கள் அங்கவை சங்கவை அவங்க இப்போ நிராதரவா இருக்காங்க. தன் நண்பருடைய மகளை திருமணம் பண்ணி வைக்க வேணுங்கிற தவிப்பு அவருக்கு வரும். ஒவ்வொரு அரசன்ட்டியா போய் கெஞ்சுறாரு, கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா, கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா, இந்த பொண்ணு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கங்கப்பா. எல்லாரும் பயப்படுறான். ஏன், எப்படி மூவேந்தருடைய பகையை எதிர்கொண்டு இவனை இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்றது, பெரிய பிரச்சனை வருமே, மாட்டேங்கிறான். கடைசியா திருக்கோவில் மலையமான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு பெண் வேற இடத்துக்கு அந்த கதை அப்படியே போகும். அதுல என்ன குறிப்புன்னா, இந்த திருமணத்தை செய்து வைப்பதற்காக அவர் அந்த பாடுபடுகிறார். ஒரு நல்ல நண்பனை புகழ்ந்து கொண்டிருப்பது மட்டும் வேலை இல்லை. அவனால் ஒரு சங்கடம் ஏற்படுகிற போது அவனுடைய பிள்ளைகளை வாழ்விக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு நண்பனுக்கு உண்டு என்பதை சங்க இலக்கியம் நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு நண்பனுடைய ரோல் என்ன? அவன் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணும். சில செய்திகள் சார் சிலலாம் கேட்டா அப்படியே பிரமிப்பார். என்னுடைய தெரிந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். தெரிஞ்ச குடும்பத்தில் நடந்தது எப்படின்னா, ஒரு பெரியவர், அவரும் நண்பர்கள். இவர் நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கிட்ட 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. ஆனால் எதுவுமே எழுத்து மூலமா கிடையாது. 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறாரு. அவர் இறந்து போயிட்டார். வியாபாரம் பண்ணி இருந்தவர் இறந்து போயிட்டார். இவர் துக்கம் கேட்கிறாரு. தன்னுடைய நண்பன் இறந்து போயிட்டான்னு நண்பனுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறாரு. எல்லாரோடையும் ஆறுதல் சொல்றாரு. காரியம் வரைக்கும் கூடவே இருக்கிறாரு. அப்பா போயிட்டான்னு விட்டுறாதீங்கப்பா, தர்ம காரியங்கள்லாம் பண்ணுங்கப்பா, நல்லா முன்னுக்கு வாங்கப்பா, உங்களுக்கு எப்பாவது ஆலோசனை வேணும்னா என்கிட்ட கேளுங்கப்பா, நானும் அப்பா ஸ்தானத்தில் தான் இருக்கேன், அப்பாவுடைய நண்பன் தானே, எது வேணாலும் எனக்கு எல்லாம் சொல்றாரு. ஆனால் மறந்தும் 2 லட்சம் ரூபாய் உங்க அப்பா வாங்கினார்னு சொல்லலை. வேற ஒருத்தனா வந்த நேரத்திலேருந்து நர்வஸ் ஆகிடுவான். எழுதிட்டு போனானா, எழுதாமல் போனானா, பசங்கிட்ட சொல்லிட்டு போனானா, சொல்லாமல் போனானா, நம்ம அப்பவே எழுதியாவது வாங்கி தொலைச்சிருந்துருக்கலாம். இந்த 2 லட்ச ரூபா இனிமேல் வராது. இப்போ ஃப்ரெண்டு போயிட்டாங்கிறத விட பிரச்சனை இந்த 2 லட்ச ரூபா வராது, 2 லட்ச ரூபா வராது. இது ஒரு பக்கம். சண்முகவேல்னு என் ஃப்ரெண்டு நல்லா பேசுவார். அவர் சொல்வார், யாரோ இறந்து போயிட்டாங்களே, என்ன இவருடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு துக்கம் கேட்கறதுக்கு ஒரு போனாராம். அவங்க அம்மா நேராக இவரை இழுத்துட்டு போய் அந்த பணத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு, எப்பா நீ போயிட்டியே, இன்னும் இவன் இருக்கானேப்பா, நீங்க 2 பேரும் ஒன்னா தானே சாப்பிடுவீங்க, ஒன்னா தானே விளையாடுவீங்க, எப்பா நீ போயிட்டியப்பா, அவன் இன்னும் இருக்காருப்பா. அவர் சொன்னாரு, அவன் போனது கூட பெரிய வருத்தம் இல்லை, நான் இருக்கிறது தான் அந்த அம்மாவுக்கு. அது திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க அந்த அம்மா. இப்ப ஒரு துக்க வீட்டுல கூட சில பேர் அவனுடைய பர்சனல் விஷயத்தையே ஓட்டிட்டு இருப்பான் மைண்டுக்குள்ள. இப்ப இவருக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அவர் சொல்லாம இறந்து போயிட்டாரு, எழுத்து இல்ல, எவிடன்ஸ் இல்ல, பசங்க கிட்ட கேட்கலாம், இவர் சொன்னாலும் அந்த பசங்க நம்பாம இருக்க போறது இல்லை. ஏன்னா இந்த குடும்பத்துல ஒரு அவ்வளவு மரியாதைக்குரிய மனிதர். எப்ப உங்க அப்பா 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்டாரப்பா, நான் கொடுத்துருக்கிறேன்பான்னு சொன்னா பசங்க ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க, இவர் பொய் சொல்லுவார்னு நினைக்க மாட்டாங்க. அவர் சொல்லவே இல்லை சார். 16 நாள் ஆச்சு, காரியத்துக்குலாம் வந்தாரு போனாரு. அப்புறம் அவர் வரதில்லை. ஒரு மாசம் கழிச்சு அவர் வரலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் மூத்த மகன் எல்லாம் முடிச்சு அப்பா பீரோவை திறந்து வரிசா எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் நிதானமா பார்க்கலாம். டைரியில் எழுதியிருக்கிறாரு, அவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கினதுன்னு எழுதியிருக்கிறாரு. என்னுடைய நண்பரிடம் கைமாற்றாக பெற்றுக்கொண்டது ரூபாய் 2 லட்சம். இப்ப பசங்களுக்கு என்ன டவுட்னா, இவ்வளவு நாள் வராரு போறாரு எல்லாம் சொல்றாரு ஒழிய அது அவர் ஏன் சொல்லல? அவர் சொல்லிருக்கலாம்ல, சொல்லவே இல்லைல்ல. அப்ப அந்த மூத்த பையன் சொன்னா, அப்படி சொல்ல முடியாதுடா, அப்பா வாங்கியிருக்கிறார் போல் இருக்கு, நம்ம கொடுத்துடணும், எப்படி இருந்தாலும் கொடுத்துடணும், அதை நாம கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு மறுபடியும் ஒரு நாள் வராரு. வரும்போது, ஐயா ஒரு சின்ன டவுட்டு, நாங்க ஒன்று கேட்கணும், தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லப்பா, எங்க அப்பா உங்ககிட்ட ஏதாவது கைமாத்து வாங்கியிருந்தாரா? இப்ப எதுக்குப்பா அதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை தெரியும் எங்களுக்கு. ஆமாப்பா ஒரு தடவை ஏதோ ஒரு பணம் வாங்கியிருந்தேன், ஏதோ ஒன்றும் இல்லை, அது எவ்வளவு, அது ஏன்பா அதை பத்தி பேசி? இல்லை 2 லட்சம் ரூபாய். ஆமா, மார்ச் 17ஆம் தேதி ஏதோ கணக்கு சொல்றாரு. ஏன் சொல்லல? நீங்க எங்கிட்ட சொல்லலாம் இல்ல, ஏன் சொல்லல?
அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, உங்க அப்பா வாங்கும் போதுப்பா என் பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்கினார். இந்த பணத்தை கேட்கும் போது என்கிட்ட என்ன சொன்னாரு, என் பிள்ளைங்களுக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் நான் எப்படிப்பா அவங்க கிட்ட சொல்றது? எப்படி ஒரு இப்படிலாம் பாருங்க, பணம் பெருசு இல்லை, நண்பனுடைய அந்த மானம் அந்த கௌரவம் முக்கியம். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு போனாரப்பா, நான் எப்படிப்பா அவங்க கிட்ட சொல்ல முடியும்? அதனால சொல்லல. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் இந்த நூற்றாண்டிலும் இது மாதிரியாக எவ்வளவு நல்ல நண்பர்கள். அதான் சிறந்த நண்பர்களை பெறவில்லை என்று சொன்னா வாழ்க்கை வீண் அப்படிங்கிறான். என்னுடைய நல்ல நண்பர் தமிழறி மணியன், பொதுவாக அவர் யாருக்கும் நண்பராக இருக்க மாட்டாரு. எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் தமிழறி மணியன். நட்பை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அவர் ஊருக்கு நல்லது சொல்வேங்கிற புத்தகத்தில் நட்பை பற்றி ஒரு கட்டுரை இருக்கார். அந்த ஒரு கட்டுரைக்கே அவருக்கு பத்மஸ்ரீ கொடுக்கலாம். ரொம்ப அருமையான கட்டு, ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அது ஒரு வார்த்தை எழுதார், என்னன்னா, அதாவது நண்பன் இல்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வீணை. நரம்பில்லாத வீணைன்னு அர்த்தம் விறகு கட்டேன்னு அர்த்தம். நரம்பில்லாத வீணை வெறும் விறகு கட்டை தானே. நண்பன் இல்லாத வாழ்க்கை நரம்பில்லாத வீணை. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை எழுதுறார், என்ன, அதாவது நெப்போலியன் ரொம்ப அகங்காரமா பேசிக்கிட்டே இருந்தான், எனக்கு யாருமே நண்பன் ஈக்குவலா உலகத்தில் கிடையாதுன்னு சொன்னான். கடைசியா ஒரு தீவுல போய் அம்போன்னு தனியா செத்து போனான் நெப்போலியன். யாருமே பக்கத்தில் கிடையாது, அவன் செத்து போனான். அதை முடிக்கும் போது ஒரு வார்த்தை எழுதியிருந்தார், என்ன, அதாவது நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத சாவு. மரணம்னா ஒரு சாட்சிக்கு 2 பேர் இருந்து அது அந்த மாதிரி ஆகுமா? சாட்சியே இல்லாம செத்து போறது. சாட்சி இல்லாத மரணமும் நண்பர் இல்லாத வாழ்க்கையும் ஒன்று. பொயட்டிக்கான வெளிப்பாடு. நட்பு என்பது அவ்வளவு மேன்மையானது, அவ்வளவு உயர்ந்தது. நான் சங்க இலக்கியம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சங்க இலக்கியத்தில் பாரி கபிலருடைய நட்பு அவ்வளவு பெருமையாக பேசப்படுகிற நட்பு. அதே மாதிரி பாரி ஔவையாருடைய நட்பு பெருமையாக பேசப்படுகிற ஒரு நட்பு. நீங்க அந்த காலத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அரசர்களாக இருக்கிறவர்கள் புலவர்களிடத்துல அதிக அன்பு காட்டியிருக்கிறார். அதை படிச்சவன் 10 பேர் பக்கத்தில் இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. படிச்சவன் 10 பேர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதனால புலவர்கள்லாம் வந்தா வாங்க வாங்க உட்காந்து வச்சு புலவர்களோட அளவலாவி புலவர்கள்ட்ட யோசனை கேட்டு அந்த புலவர்களை மதிக்கிற ஒரு கல்ச்சர். ஒரு போருக்கு போற புலவன் அரசன் சொல்றான், என்னை புலவர் படாது ஒழிகிறான், சபதமால பேசுறான். அப்ப அந்த அளவுக்கு புலவர்கள் மேல ஒரு அன்பு, ஒரு மரியாதை. அதுல ஔவையார மிகச்சிறந்த ஒரு நண்பராக பாரி கருதுகிறான். இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனா அதுல இருக்கிற அந்த பழையில இருக்கிற அழகு என்ன நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பாரி மகளிர் கஷ்டத்துல இருக்காங்க. ஔவையார் எங்கேயோ போயிட்டு வர்றா, மழையில நனைஞ்சுட்டார். ஔவையாருடைய ஆடையெல்லாம் ஈரமாயிடுச்சு. இந்த பிள்ளைகள்ட்டையும் ஆடை இல்லை, மாற்று ஆடையெல்லாம் இல்லை, வசதி இல்லை, அந்த மாதிரி ஏழ்மையில இருக்கிறாங்க. இருந்தாலும் இருக்கிறதுல தேடி நாளைக்கு போறதுக்குன்னு ஏதோ ஒரு துணி வச்சிருக்காங்க. அந்த துணியை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. பாட்டியை பார்த்த உடனே இந்த ஏன் கொடுத்து பழகின குடும்பம் பாரி எப்பேற்பட்ட பரம்பரை, அந்த அந்த குணம் இருக்கும் இல்லையா? ஐயா, இந்த மண்டபத்தை கம்பன் விழாவுக்கு ஐயா பெரியவங்க எழுதிட்டு போனாங்க. அதே மாதிரி வள்ளலார் விழா 10 நாள் நடக்கணும்ல அப்படின்னு உயிர்லேயே அவங்க எழுதிட்டு போனாங்க. நம்முடைய அருட்செல்வர் என் மகாலிங்கம் அவர்கள் காலமாகி அவருடைய நினைவஞ்சலி கூட நடந்தது. சரவணன் சார் வந்தவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன, அப்பா இருந்தப்ப இந்த மண்டபத்தை கொடுத்து வள்ளலார் விழா நடந்த மாதிரியே தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விண்ணப்பம். அப்பாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஐயா அருட்செல்வர் இப்ப இல்லைங்கிறத நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி தொடர்ந்து நடத்தணும். வணக்கம். உட்காந்துட்டு இந்த மண்டபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு, அந்த பாரம்பரியத்தில் வர பெருமை. அதே மாதிரி பாரி மகளிர் அப்பா கொடுத்தவர் அப்படி கொடுத்தவர் அப்பா. இப்ப இந்த கழவி நிக்கிறா, மாத்து துணி கையில் அவ்வளவுதான் இருக்கு, ஒரு ஏதோ நீல சிற்றாடை, அது அந்த நீல சிற்றாடையை எடுத்து வச்சுக்க, நீ தோட்டிக்க அப்படி கொடுக்குறாங்க, கொள்ளை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அந்த கிழவி ஒரு பாட்டு பாடலாம். இது என்ன சாதாரணமான துணியா? அது நீங்க கொடுத்தீங்களே, இது சாதாரணமான துணியா? நான் 3 விஷயத்தை லைஃப்ல ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த 3 விஷயத்தை விட இது மேலானது. அப்போ 3 என்ன சொல்றா? பாரி பறித்த கலனம். அந்த பாரி பறிச்சுட்டு போனான், அது ஒரு பெரிய கதை. பாரியோட அவ்வை பழகிட்டு அங்கேயே இருந்து எல்லாம் தமிழை எல்லாம் பருகிக்கிட்டே இருந்துட்டு எவ்வளவு நாள் அங்கேயே இருக்கிறது? ஒருத்தன் ஜோறு போடுறாங்கிறதுக்கு அவன் வீட்டில் உட்காந்துக்க முடியுமா?
அவளா புறப்படுறேன், நான் போறேன் அப்படின்ட்டு போறேன். பாரிக்கு இஷ்டம் இல்லை, இவ்வளவு அறிவாளி பக்கத்துல போய் புறப்பட்டு போறாளேன்னு வருத்தப்படுறான். அவ கேட்க மாட்டேன்டா, நான் ஊரா போகணும்பா, நான் இருக்கக்கூடாது, நான் புறப்படுறேன்ட்டு போயிட்டான். அவ போனவளை திரும்ப வரவழைக்கிறதுக்கு பாரி ஒரு டிராமா பண்ணிட்டான். என்ன இவன் கொடுத்தான் பாருங்க, பரிசெல்லாம் கொடுத்தான் பாருங்க. இந்த பரிசோட இந்த கிழவி போறாரு, அவனே திருட மாதிரி போய் பறிச்சுட்டு வந்துட்டான். இப்ப எப்படியும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அரசர்கிட்ட வந்துதானே ஆகணும், மறுபடியும் இங்க வந்துதானே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும், திரும்பி இங்க வருவா இல்ல, அதுக்காக இந்த பையன் அப்படி பண்ணிட்டான், அதை பறிச்சுட்டான். இப்ப நேரா வந்தா என்னடா பெரிய ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆட்சியில திருட வந்து திருடிட்டு போறான், நான் கிழவி கொண்டு போறேன், என்கிட்ட பறிச்சுட்டு போறான் அப்படின்னு. என்ன பண்றியா, அந்த திருடனை பிடிச்சா இப்ப என்ன பண்ணுங்கிற, கசையடி கொடுக்கணும் அப்படிங்கிற கிழவி, அவனை அடிக்கணும் அப்படின்னு. இவனே அந்த திருட மேஷத்துல வர்றான், அடிக்க சொல்றான், கசையடியை வாங்கிக்கிறான். கசையடியை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பாரி மன்னன்கிறத வெளிப்படுத்துறான். இதை முதலே சொல்லிருக்கப்படாதான். இல்ல உன்னை வரவழைக்கிறதுக்கு வேற வழியே தெரியல எனக்கு. எப்படி ஒரு நட்பு பாருங்க. அதுக்கு அவனே வந்து பறிச்சுட்டு போனான், அந்த கொடுத்த அணிகலன்களை அவனே பறிச்சுட்டு போனான். அதை சொல்றா பாரி பறித்த கலனும் இல்ல பறிப்பும்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. பாரி பறித்த பறிப்பும், பழையனூர் காரி என்று ஈந்த களைக்கோலும். அதே மாதிரி காரி இடத்துல அந்த பழையனூர் காளிங்கிற அந்த அவர்கிட்ட போய் ஏதோ அவ்வை பேசுகிறா, நட்பா இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அவர் என்னமோ களைக்கோட்டு வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு நல்ல நட்புக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இப்ப கிச்சன்ல அவங்க காய் நறுக்கிட்டு நீங்க வந்தா இந்த வெங்காயத்துல இருக்கு இப்படி சொல்லிட்டா பல பேர் வீட்டுக்கே போக மாட்டான். ஆனா நல்ல நட்புக்கு அடையாளம், கோதுமை பேச, சப்பாத்தி மாவு பேச பேச, அது பாரு, அதை எடுத்து அந்த பெருக்கி வை. நல்ல நட்புக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? அவங்களை வேலை வாங்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து மேம்போக்கான நட்புன்னு அர்த்தம். உரிமையா வேலை வாங்கலாம்னு ரெண்டு பேரும் நினைச்சாதான் நல்ல நட்புன்னு அர்த்தம். பரப்பணும் இல்லை, நீ அதெல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு போடுங்க, கழுவி பாத்திர கழுவி ரெண்டு பேர் வெளியே போலாம் வா அப்படின்னா அது நட்புக்கு அடையாளம். அதே மாதிரி அவன் என்னமோ களைக்கோட்டில் கொத்திக்கிட்டு இருந்தான், இந்த கிழவி பேச சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு, கொத்து அப்படின்னு களைக்கோட்டை கையில் கொடுத்துட்டான். இப்ப கிழவி கொத்திக்கிட்டே பேசுறான். சாதாரணமாவே கிழவிங்க கொத்த ஆரம்பிச்சு, களைக்கோட்டி வர கையில் கொடுத்துட்டா, அவ கொத்திக்கிட்டே பேச ஆரம்பிச்சா. அவ சொன்னா என்ன எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சா அந்த களைக்கோட்டை கையில் கொடுத்துருப்பான். காரி அன்று ஈந்த களைக்கோலும், காரி கொடுத்த அப்படின்னு அது ஒரு பாடம். காரி அன்று ஈந்த களைக்கோலும். அப்புறம் சேரமான் வீட்டில் கல்யாணத்துக்கு போற, இது ரொம்ப 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 நுட்பமான விஷயம் நட்புல. ஒரு நிமிஷம் நிறுத்திங்க, அப்புறம் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை கல்யாணம் நடக்குது. இது பெரிய மண்டபம், இங்கே கல்யாணம் முடிஞ்சால் சாப்பாடு அவ்வளோ பேர் நிறைய பேர் சாப்பிடலாம். இதை விட சின்ன மண்டபத்தை கல்யாணம் வச்சுங்க. கல்யாணம் முடியுது, சாப்பாடு 100 பேர் தான் சாப்பிடலாம். இலை போட்டாச்சு, சாப்பிட உட்காரணும். உங்களுக்கு தெரியும் நம்மளாம் இப்போ கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. சாப்பிடவான்லாம் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் நடை திறவாய் தாழ் திறவாய்ன்னு திறக்கிறதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கிறாங்க. அது இன்னொரு கொடுமை, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னாடி ஒருத்தர் ரெடியா நிற்கிறான். நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுல வேற அவன் செல்போன் வச்சு கமெண்ட்ரி வேற யாருக்கும் கூட, வா 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 மண்டபத்திலே உட்கார்ந்துருந்தா எப்படி, அவர் மோருக்கு வந்துட்டார், ஏஞ்சிருவார் நீ வா அப்படின்னு அவன் அங்க இடத்த பிடிச்சிக்கிட்டு இங்க இருக்கிறவங்கள வர சொல்லிட்டு இருக்கிறான். இது இப்ப மண்டபத்தில் அப்படி இருக்கிற கூத்து. 100 இலை போட்டாச்சு, பரிமாற போறாங்க. நான் நடுவில் ஒரு சமூகத்துக்கு பயனுள்ள செய்தி சொல்லிட்டு போறேன். தயவு செய்து பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடாதீங்க. இந்த நாட்டில் எவ்வளவு பொருள் வீணாது தெரியுமா? அதனால பரிமாறிட்டு சாப்பாடு போடுறதால எவ்வளவு பொருள் வீணாது தெரியுங்களா? நிறைய பேர் டயபெட்டிக், இப்ப நிறைய பேர் டயபெட்டிக் தேவையில்லாம, ஆனா அந்த ஸ்வீட் வச்சுட்டாங்களேன்னு சாப்பிடுவாங்க. எதுக்கு வைக்காதீங்க, தயவுசெய்து வைக்காதீங்க. இன்னும் கூட சொல்ல, மினிமம் ஃபுட்டு கல்யாணத்தில் பரிமாறுங்க. மினிமம் பரிமாறிட்டு அந்தாண்ட மலவாழைப்பழம் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறீங்கல்ல, அதுல ஸ்வீட்டை கொண்டு போயிடுங்க. வேணும்னா சாப்பிட்டு அவசியம் வர வச்சுக்கிறேன். ஏன் நம்ம இங்க பரிமாறணும்? தனியா அந்த பஃபே மாதிரி எடுத்து வச்சு வேணும்னா அதெல்லாம் அங்க போய் சாப்பிட்டுக்கோ. வெரி மினிமம் ஃபுட் மட்டுமே அங்க பரிமாறுதுன்னு பழக்கம். அதுவும் இலையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறும். ஏதாவது ஒண்ணு வேண்டாம்னா, இப்ப நான் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் வேணாம் அப்படின்னு, ஏன்னா கடவுளே என்ன உருளைக்கிழங்கா படைச்சுட்டார். அப்புறம் நான் இன்னும் உருளைக்கிழங்கு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, ஆனா நான் வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம்ல. இது ஒரு சின்ன, இது வந்து இது சமூக அக்கறையோடு கூடிய ஒரு தகவல். இது குடுக்காட்டி ஏந்தாலும் வெடிச்சு போடும் இல்லையா? சமூக அக்கறையோடு கூடிய ஒரு தகவல். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறணும். இருங்க, 100 பேர் உட்கார்ந்தாச்சு, இலை போட்டாச்சு, பரிமாற போறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டார். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டார். நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க போய் யாரையாவது எழுப்புனாதான் உட்காந்து வைக்க முடியும். கல்யாண வீட்டுல யாரை எழுப்புவீங்க? எங்க உங்க மாமாவை எழுப்பி பாருங்க, பெரியப்பாவை எழுப்பி பாருங்க, சித்தப்பாவை எழுப்பி பாருங்க, பச்சை உறவே அப்படியே அப்படியே அத்து போயிடும்.
இல்ல நம்ம யாராவது எழுப்ப முடியுமா? உறவுக்காரங்களே எழுப்ப முடியாது. ஒரே ஒரு ஆளை எழுப்பலாம். யார? க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ எந்திரி, அவர் உட்காந்துட்டோம், அப்புறம் நீ நானுமா அட்டை பந்தில சேர்ந்து சாப்பிடலாம். அதான் நட்புல இருக்கிற மிகப்பெரிய உரிமை. அவன் ஒருத்தன் தான் எந்திரின்னு சொல்றத அவமானமா நினைக்காம கௌரவமா நினைப்பான். எந்திரிங்கிறது கௌரவம். ஏன்? அவன் இருந்தா எந்திரிச்சிருப்பான். அவன் இடத்துல என்ன நினைக்கிறான், நானும் அவனும் அவ்வளவு ஒண்ணு இல்லையா? அவன் எப்படி எழுந்திருப்பானோ அப்படி நினைக்க சொல்லிட்டான், அவனும் நானும் ஒண்ணு. இதே மாதிரி அனுபவம் அவ்வைக்கு எங்க நடந்திருக்கு? சேரமான் வீட்டு கல்யாணம் நடந்திருக்கு. உட்காந்துட்டா, நீ எந்திரி எந்திரி, நீ நானும் அப்புறமா சாப்பிடலான்னு யாரையும் உட்காந்து வச்சிருக்கிறான். அவ சொல்றா, சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும். அவ ரொம்ப மூணு பெருசா மதிக்கிறா. பாரி பறித்த கலனும் பழையனூர் காரி என்று இந்த களைக்கோலும் சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் நீல சிற்றாடைக்கு நேர். இந்த 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 துணி இருக்குல்ல, அதுக்கு நீல சிற்றாடைக்கு நேர். ஏன்? அவங்க வாரி வாரி கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீங்க மாத்து துணி அதை எங்கிட்ட கொடுக்குறீங்களே, நீல சிற்றாடைக்கு நேர் அப்படின்னு அந்த நீல சிற்றாடையை கொண்டாடினாள்னா இதுல என்ன வெளிப்படுதுன்னா, அவ்வையினுடைய நட்பு வெளிப்படுகிறது. தன்னுடைய நண்பர்களை அவ எப்படி மனதில் நினைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாள். இங்க சங்க இலக்கியம் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கோப்பெருஞ்சோழன் வடக்கு இருக்க போறான். வடக்கு இருக்க போகும்போது அதுக்கு ஒரு பெரிய காரணம், அவனுடைய பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. பிள்ளைகளுக்கெல்லாம் கருத்து வேறுபாடு, எல்லாரும் வடக்கு இருக்க முடியும்.